அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு கூடிய விரைவில் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அதிசாரமாக உச்சம் பெற போகும் குரு பகவானால் மீனராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடும் தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு உச்சம் பெற்றும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு செல்லும் குரு அவர் உச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்லங்க, தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் எதில் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக முடியுங்க. வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதமடைவதால எழரை சனியால் ஈடுபடும் சிரமங்கள் குறைய இருக்குதுங்க. சிந்தனைகளில் நிச்சயம் வெற்றி பிறக்குங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகிறது என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் வந்து சேருங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு இப்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து குருவாக இருக்கிறாருங்க. ஏழரை சனியினுடைய விரைய சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார். எனவே இக்கட்டான சூழ்நிலை எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டுங்க. இருந்தாலும் இத்தருணங்களுடைய கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்களும் ஈடேறும் வாய்ப்பு உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராகி நினைத்து நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அர்த்தாஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கொடுப்பாருங்க. எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்பு வந்து மனதை குவிக்கும். முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்குங்க. தாயினுடைய உடல் நலன் சீராகுங்க. தப்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பதால நீங்கள் சிந்தி செயல்படுவது நல்லதுங்க. குடும்ப சுமை சற்று அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாதுங்க. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்து கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு அவை ஏற்படுங்க. சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடும் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வியாபாரம்
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்குங்க. எவ்வளவு வருமா வந்தாலும் உங்களால் சேமிக்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மீனராசினியர்களை பொறுத்தவரை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.